அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ராசி நேயர்களே, நீங்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல உங்கள் குறிக்கோளில் நீங்கள் உறுதியாக இருப்பவர்கள். உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சுயநலம் அறியாத பொதுநலவாதிகள். நீங்கள் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் சுகங்களை தியாகம் செய்யும் குணம் கொண்ட உங்களுக்கு காலம் இதுவரை என்ன தந்தது? ஏமாற்றங்களும் வலிகளும் தானே. கவலை வேண்டாம், காலச்சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. 2026ஆம் ஆண்டில் நிகழப்போகும் முழு சந்திர கிரகணம் கும்ப ராசியில் நிகழ்கிறது. தனுசு ராசிக்கு கும்பம் என்பது 3ஆம் இடம். ஜோதிட ரீதியான தாக்கம். ராகு கேதுவின் பிடி. கிரகண கலங்களில் நிழல் கிரகங்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சுபத்துவமாக இருக்கும் வேளையில் இந்த சந்திர கிரகணம் உங்கள் மனதில் இருந்த இருளை அகற்றி ஒளியை கொண்டு வரப்போகிறது. சந்திரன் மனோகரன் கும்பத்தில் சந்திரன் மறைக்கப்படும் போது உங்கள் அடிமனதில் ஒளிந்துள்ள தேவையற்ற பயங்கள், பழைய கசப்பான நினைவுகள் அனைத்தும் அழிந்து ஒரு புதிய தெளிவு பிறக்கும். 3ஆம் இடத்தில் ஏற்படும் இந்த மாற்றம் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தரும். முடங்கி கிடந்த திட்டங்கள் வேகம் எடுக்கும். சொந்தமோ பந்தமோ இல்லை என்று தனிமையில் வாடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வசந்த காலம். உறவுகளின் வருகை. உங்களை மதிக்காமல் ஏளனமாக பேசிவிட்டு சென்ற உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து தாமாகவே வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உறவை தொடருவார்கள். மாங்கல்ய பாக்கியம். 7ஆம் இடத்து பார்வைகள் மற்றும் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சுக்கள் கைகூடும். ராகு கேது தோஷம் அல்லது செவ்வாய் தோஷத்தால் தடைப்பட்டவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு வரன்கள் தேடி வரும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் மலை செல்வம் வேண்டி தவம் இருக்கும் தம்பதிகளுக்கு வாரிசு யோகம் உண்டாகும். இதுவரை நீங்கள் வாங்கிய கடனுக்காக வட்டி கட்டியே உங்கள் வாழ்நாள் போனதாக நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலம் உங்கள் கஜானாவை நிரப்பப் போகிறது. நீங்கள் செய்யும் சிறு முதலீடுகள் கூட பல மடங்கு லாபத்தை தரும். தொழில் மேன்மை. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். அரசு வழி லாபங்கள் கிட்டும். அரசியல் மற்றும் கலைத்துறை. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் நம்பிக்கையை பெறுவீர்கள். பதவிகள் தேடி வரும். கலைத்துறையினருக்கு கடல் கடந்த வாய்ப்புகள், குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர் உலகம். கல்வியில் இருந்த மந்த நிலை மாறும். புதன் பகவானின் அருளால் ஞாபக சக்தி அதிகரித்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். ஆரோக்கியம் மற்றும் மனநிலை. மீண்டு வரும் தெம்பு. உடம்பு சரியில்லை, எப்போதும் ஒரு சோர்வு என்று சொன்ன காலம் முடிந்தது. உங்கள் ராசிக்கு செவ்வாயின் பார்வை பலம் கிடைப்பதால் இரத்த ஓட்டம் சீராக, உடல் புத்துணர்ச்சி பெறும். மன அழுத்தம் குறைய தியானம் மற்றும் மௌன விரதத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு பெரும் வலிமையை தரும். கண்திஷ்டியும் பாதுகாப்பு முறையிலும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே மற்றவர்களின் கண் பார்வை அதிகம் படும். ஏனென்றால் நீங்கள் சீக்கிரம் முன்னேறுவீர்கள். இதிலிருந்து தப்பிக்க சில எளிய முறைகள். உப்பு குளியல். வாரத்தில் ஒரு முறை குளிக்கும் நீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து குளித்தால் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல் விலகும். நிலைவாசல் பூஜை. வீட்டு வாசலில் எலுமிச்சை மற்றும் மிளகாய் கட்டுவதுடன் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நீர் ஊற்றி அதில் கல்லுப்பு போட்டு வைப்பது திருஷ்டியை உறிஞ்சும். மந்திர வலிமை. தினமும் ஓம் முருகா போற்றி அல்லது குரு கவசகம் கேட்பது உங்கள் இல்லத்தை சுற்றி காப்பு அரணாக அமையும். கிரகங்கள் வழிகாட்டினாலும் முயற்சி உங்களுடையதாக இருக்க வேண்டும். கேள்வி எழுங்கள். நான் எதற்காக பிறந்தேன்? எனது இலக்கு என்ன என்று உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தை மாற்றுங்கள். உடைந்த கண்ணாடியை துண்டுகளைப் போல கடந்த நினைவுகளை சுமக்காதீர்கள். அவை உங்கள் பாதத்தை தான் ரணமாக்கும். மௌனம் காக்குவோம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து மௌனத்தை ஆயுதமாக்கினால் பகைவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். அதிசய பரிகாரங்கள். விதியை மாற்றும் மதியூகம். உங்கள் கர்ம வினைகளை குறைத்து புண்ணியத்தை சேர்க்க இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அன்னதானம் அல்லது கல்வி உதவி. உங்கள் வீட்டின் அருகில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அல்லது பார்வை திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அவர்களுக்கு ஒரு பேனா, பென்சில் அல்லது ஒருவேளை உணவு வாங்கி தருவது பல யாகங்கள் செய்த புண்ணியத்தை உங்களுக்கு தரும். சனிக்கிழமை வழிபாடு.
சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது தொழிலில் ஏற்படும் முட்டுக்கட்டைகளை நீக்கும். தனுசு ராசி நேயர்கள், குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் நேர்மறையான சிந்தனையும் கொண்டவர்கள். தர்மம் தலைக்காக்கும் என்ற கொள்கையுடன் நீங்கள் யாருக்காகவும் தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு விதமான அதிகாரமும் அதே சமயம் உண்மையும் காத்திருக்கும். எதையும் ஒளிவு மறையின்றி நேரடியாக பேசும் குணம் கொண்டதால் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உங்கள் பேச்சு கசப்பாக தோன்றலாம். ஆனால் உங்கள் உள்ளம் என்றும் வெள்ளை தாமரை போல சுத்தமானது. தொழில் மற்றும் பொருளாதார நிலை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் கடும் உழைப்பாளிகள். ஆரம்ப காலத்தில் போராட்டங்களை சந்தித்தாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு நிலையான செல்வத்தை சேர்ப்பீர்கள். நிர்வாகத் திறன் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதில் நீங்கள் வல்லவர்கள் என்பதால் ஆசிரியர் பணி, வங்கித்துறை, சட்டம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் பெரிய உயரங்களை எட்டுவீர்கள். கை நிறைய பணம் வந்தாலும் அதை சேமிப்பதை காட்டிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் தர்ம காரியங்களிலும் செலவிடுவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தின் மீது அதீத பற்று கொண்டவர்களாக நீங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் உங்கள் பிடிவாத குணத்தால் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உங்கள் துணைவரிடம் உண்மையான அன்பை செலுத்துவீர்கள். தனுசு ராசி பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் தனித்திறமை உண்டு. உணவர்களிடையே உங்களுக்கு எப்போதும் ஒரு தனி மதிப்பு இருக்கும். குறிப்பாக பிள்ளைகளின் வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். ஒருமுறை ஒருவரை பிடித்துவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய துணியும் உன்னதமான நட்பு வட்டத்தை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். இயற்கையிலேயே சுறுசுறுப்பான உடல்வாகு கொண்ட உங்களுக்கு அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக அவ்வப்போது முதுகுவலி அல்லது நரம்பு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடும். உங்கள் மனதை எப்போதும் உற்சாகமாக வைத்துக்கொள்ள விரும்புவீர்கள். இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு பயணம் செய்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்தாக அமையும். யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் உங்கள் சிந்தனைகளை இன்னும் ஒருமுகப்படுத்தி வெற்றிகளை குவிக்க முடியும். ஆன்மீக மற்றும் வெற்றி பாதைகள். ஆன்மீகத்தில் மிகுந்து ஈடுபாடு கொண்ட உங்களுக்கு தெய்வ பலம் எப்போதும் துணையாகவே இருக்கும். குறிப்பாக முருகப்பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்கள் வாழ்வின் தடைகளை நீக்கும். உங்கள் லட்சியங்களை நோக்கி பயணத்தில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவற்றை ஒரு படிக்கட்டாக மாற்றி மேலேறுவீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என்பதை உணர்ந்த நீங்கள் சோதனை காலங்களிலும் தளராத மன உறுதியுடன் செயல்பட்டு இறுதியில் வெற்றியாளராக வலம் வருவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, காலம் உங்களுக்கு புதிய பாதையை திறந்து வைக்கிறது. சோதனைகளை கடந்து சாதனைகளை படைக்கப் போகும் உங்களின் இந்த வெற்றி பயணம் தொடரட்டும்.